தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதியின் அடிப்படையிலான வலுவான அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் கட்டமைப்பை இன்னும் வலுவாக்குவதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இந்த மாதிரி வெற்றின்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு பலவீனப்படுத்தக்கூடாது. எண்ணிக்கை அளவுலையாவது அதிகரிப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களா? பொதுவாக அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக அரசு கல்வியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி உரிமை சட்டத்திலே சிக்கல் அதுதானே. கல்வியை கொடுக்கணும்னா யார் மூலமா கொடுக்க போறீங்க? அரசு மூலமா கொடுக்க போறீங்களா, தனியார் மூலம் கொடுக்க போறீங்களா? தனியார் மூலமா எப்படி உரிமை சாத்தியம்ன்றதானே கல்வி உரிமை சட்டத்திலேயே நாம கேள்வி எழுப்புறோம். அப்ப இங்கேயும் அரசின் மூலமா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா இந்த விவாதமே நமக்கு தேவைப்பட்டிருக்காது. அதுல அரசு பள்ளி மூலமாக நாங்க கொடுக்குறோம். ஏன்னா நீங்க யாரோட போட்டி போடுறீங்க? தமிழ்நாடு யாரோட போட்டி போடுது? தமிழ்நாடோடு போட்டி போடுவதற்கு இந்தியாவில் மாநிலங்களே இல்லை. எங்களுடைய போட்டியெல்லாம் பின்லாண்டோடன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க யாரோட போட்டி போடணும்? பின்லாந்துல தானே. பின்லாந்துல 9 ஆண்டுகள் பின்னிஷ் மொழியில படிக்கிறவங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடம் நடத்தினா கூட கட்டணம் வாங்க கூடாதுங்க. இப்போ உலகம் முழுக்க இந்த நடைமுறை இருக்குன்னு சொன்னா அப்ப தமிழ்நாட்டுல இந்த அனுபவத்தை எல்லாம் உள்வாங்கி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 அரசின் பொருளாதாரம் மேம்பட அரசு கல்வியை உரிமையா கொடுக்கணும்னு சொல்லுது. தொடக்க கல்வி பல்கலைக்கழகம் வரைக்கும். திரு நரேந்திர மோடி என்ன சொல்றாருன்னா 2014 இருந்து 2025 வரைக்கும் 11 ஆண்டு காலமாக நான் ஆட்சி செய்து என்னால் அரசின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியவில்லை. எனவே என்னால் அரசின் மூலமாக கல்வியை தர முடியவில்லை. எனவே நான் தனியாரை அனுமதிக்கிறேன். எனவே நான் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தை அனுமதிக்கிறேன் என்று அரசமைப்பு சட்டம் சொன்னதை போல் பொருளாதாரம் மேம்பட்டிருந்தால் திரு நரேந்திர மோடி தந்திருப்பாரு. திரு நரேந்திர மோடியால் 10 ஆண்டு காலத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியவில்லை என்பதை என்னால் கல்வியை அரசு மூலமாக தர முடியாது என்று சொல்வதன் மூலமாக ஒப்புதல் வாக்குமூலத்தை திரு நரேந்திர மோடி கொடுக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்க $1 trillion எக்கானமியை நோக்கி போறோம் சேலஞ்ச் பண்றோமே. அப்ப நாம என்ன சொல்லணும்? தமிழ்நாடு மாநிலத்தில் தமிழ்நாடு அரசு சமமான கற்றல் வாய்ப்பை தமிழ்நாடு அரசு பள்ளிகள் மூலம் கொடுக்கும்.